அவசரமாக தென்கிழக்கு வான்பரப்பை இழுத்து மூடிய ஈரான். கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகளும் விருந்துபசாரங்களில் கலந்து கொண்ட 30க்கும் அதிகமான ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக நெட்டன்யாகுவோடு கைகோர்த்த பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் அறிவிப்பும் யாசர் அல் ஷபாபினுடைய கொள்ளை கும்பலின் முக்கியமான புள்ளிகளை கொத்தாக தட்டி தூக்கிய பலஸ்தீனிய போராளிகளும் குறித்த கொள்ளை கும்பல்களோடு இணைந்திருக்கக்கூடிய துரோகி அப்பாஸினுடைய PA படைகளும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபின் முன்மொழிவு தொடர்பாக வழங்கப்பட்டு வரக்கூடிய உச்ச அழுத்தங்களும் ஹமாஸினுடைய பதில்களும் ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் சிரியாவை இலக்கு வைத்தும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. நாளைய தினம் சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஐக்கிய அரபு அமீரகம் ஜோர்டான் மற்றும் துருக்கியினுடைய பிரதிநிதிகளும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்கு விஜயம் செய்து துரோகி அப்பாஸை சந்திக்க போவதாக அறிவித்திருந்தார்கள். துரோகி அப்பாஸோடு கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காகவே இவர்கள் பயணிக்க இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இதற்கான அனுமதியை நெட்டன்யாகு முழுமையாக மறுத்துள்ளார். அதாவது அடிமைகளின் ஒன்று கூடல்களுக்கு அவர்களுடைய முதலாளி அனுமதியை வழங்கவில்லை. இவ்வளவு நாளாக தங்களுடைய நாடுகளில் இருந்து வெற்று கண்டன அறிக்கைகளை வெளியிட்டவர்கள் தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்கு வருகை தந்து துரோகி அப்பாஸோடு ஒன்றிணைந்து வெற்று கண்டன அறிக்கைகளையே வெளியிடுவதற்கு தயாராக இருந்தார்கள். இருப்பினும் அடிமைகளின் முதலாளி வெற்று கண்டன அறிக்கைகளை வெளியிடுவதற்கு கூட அனுமதியை வழங்கவில்லை. அடுத்து சவுதி அரேபியாவின் முகமூடி இளைஞர்கள் தொடர்பான தகவல்களை பதிவிடுமாறும் பலர் கோரிக்கைகளை கருத்துக்களில் முன்வைத்திருந்தார்கள். நேற்றைக்கு முன்தினமும் அதற்கு முன்னே காணொளிகளிலும் சவுதி அரேபியாவின் முகமூடி இளைஞர்கள் தொடர்பான பல முக்கியமான தகவல்களை நான் பதிவிட்டிருந்தேன். அத்தோடு நேற்றைய தினமும் இன்றைய தினமும் சவுதி அரேபியாவின் முகமூடி இளைஞர்கள் எந்தவிதமான காணொளிகளையும் அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்கவில்லை. அத்தோடு இவை தொடர்பாக மேலதிக தகவல்கள் வெளியிடப்பட்டால் நிச்சயமாக நான் அந்த தகவல்களை என்னுடைய காணொளிகளில் பதிவிடுவேன். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 2 நாட்களாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்திலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த வான்வழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் 2 ஏவுகணை களஞ்சியங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக லெபனான் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு லெபனானினுடைய அரசை ராணுவம் அல்லது ஐநாவின் பாதுகாப்பு படையினரே ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை களஞ்சிய சாலைகள் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் தொடர்பான உளவு தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் வழங்கி இருக்கலாம் என்றும் இதை வைத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சரியாக இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் லெபனான் ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஹிஸ்புல்லா தங்களுடைய ஆயுதங்களை முழுமையாக லெபனான் அரசை ராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என லெபனானினுடைய அரச தலைமைகள் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வரக்கூடிய நிலைமையிலேயே தற்போது ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத களஞ்சிய சாலைகள் தொடர்பான உளவு தகவல்களை லெபனான் அரசை ராணுவமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே லெபனானினுடைய ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நேற்றிரவு சிரியாவின் மேற்கு பிரதேசமான டோட்டஸ் மற்றும் லட்டக்கியா பிரதேசங்களை இலக்கு வைத்தும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அசாதினுடைய ஆட்சி காலத்தின் போது இராணுவ கட்டளை தளங்களாக செயற்பட்ட பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்துமே இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த ஆயுதங்கள் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாக மாறக்கூடாது என்பதற்காகவே இவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தளபதிகள் அறிவித்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அரபு நாடுகளுக்கு விஜயம் செய்திருந்த சந்தர்ப்பத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடாது என அரபு நாட்டு தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்திருந்ததாகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொள்ளுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களும் அமெரிக்க இராணுவ தளங்களும் இலக்கு வைக்கப்படும் என்றும் இதன் மூலமாக எங்களுடைய நாடுகளின் பொருளாதாரமும் முழுமையாக சிதைக்கப்பட்டுவிடும் என்றும் இது ஒரு மிகப்பெரிய மத்திய கிழக்கு போராகவே மாறிவிடும் என்றும் அரபு நாட்டு தலைமைகள் டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்திருப்பதாக ராய்ட்டர்ஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டிருந்தது. மேலும் நேற்று ராய்ட்டர்ஸ் ஊடகமானது இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. கடந்த மாதம் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மான் ஈரானுக்கு விஜயம் செய்து உச்ச தலைவரையும் சந்தித்திருந்தார். மேலும் இந்த சந்திப்பின் போது சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சர் நேரடியான தகவல்களை வழங்கியுள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் நிபந்தனைகளுக்கு அமைவாக டொனால்ட் ட்ரம்போடு ஒப்பந்தத்தினை மேற்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும். இஸ்ரேலினுடைய தாக்குதல்களில் இருந்து ஈரானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் டொனால்ட் ட்ரம்போடு ஒப்பந்தத்தினை மேற்கொள்ளுங்கள் என சவுதி அரேபியா பாதுகாப்பு அமைச்சர் ஈரானுக்கு தெரிவித்திருப்பதாகவும் ராய்ட்டர்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது ஈரானுக்கு எதிரான போரானது அரபு நாடுகளுக்கும் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினாலேயே ஈரானுக்கு அரபு நாட்டு தலைமைகள் மறைமுகமான அழுத்தங்களையும் வழங்கியுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு மறைமுகமான அழுத்தங்களையும் வழங்கியுள்ளார்கள்.
அத்தோடு நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையில் நெட்டன்யாஹுவினுடைய லிக்குட் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரியான ஏல் ஜமீருக்கும் இடையில் மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன. இந்த கலந்துரையாடலின் போது லிக்குட் கட்சியினுடைய அமைச்சர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரியிடம் கோபத்தோடு சில கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ஹமாஸ் நிராகரித்துள்ளது. இப்படியான நிலைமையில் ஏன் இஸ்ரேல் மாத்திரம் இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொண்டுள்ளது என கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். மேலும் இதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் காசாவிலே ஒருபோதும் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த போவதில்லை. தற்போதைய சூழ்நிலையில் காசாவிலே ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி அதிகளவான பணைய கைதிகளை உயிரோடு மீட்டெடுப்பது இஸ்ரேலின் எதிர்கால இராணுவ நடவடிக்கைகளுக்கு வலு சேர்க்கக்கூடியதாகவே அமைந்திருக்கும். அத்தோடு காசாவிலே ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதன் மூலமாக எங்களுடைய ஒட்டுமொத்த முழு கவனத்தையும் ஈரானுக்கு எதிராக செயற்படுத்த முடியும். இறுதியாக இருக்கக்கூடிய ஈரானின் அச்சுறுத்தல்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காகவே நாங்கள் இந்த முடிவுகளை எடுத்தோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பான வேலை திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருமாறு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அதே நேரம் ஈரானுக்கு எதிரான லைன்ஸ் ஆஃப் ஜூடா தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக நெட்டன்யாஹுவின் தலைமையில் ரகசிய கூட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இவை தொடர்பான மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எடியோ ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. இந்த ஒப்பந்தத்தினை சீர்குலைப்பதற்காக நெட்டன்யாஹு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார். அதே நேரம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டாலும் நிச்சயமாக நெட்டன்யாஹு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வார். தற்போது சிரியாவும் லெபனானும் இஸ்ரேலினுடைய கால்களுக்கு கீழால் வந்துவிட்டன. எனவே எஞ்சிருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நெட்டன்யாஹு மேற்கொள்வார். நெட்டன்யாஹு அமெரிக்காவின் உதவி இல்லாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டாலும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் நெட்டன்யாஹுவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் என எடியோ ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். ஈரான் சர்வதேச அணுசக்தி சட்டங்களை மதிக்கவில்லை என்றும் சர்வதேச அணுசக்தி நிபந்தனைகளை ஈரான் மீறியுள்ளது என்றும் ஈரானினுடைய அணு ஆயுத திட்டமானது ஒட்டுமொத்த உலகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே மாறப்போகின்றது என்றும் ஈரான் அணு ஆயுதங்களை நெருங்கிவிட்டது என்றும் அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கியுள்ளார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு பொழுதும் ஈரானினுடைய அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்றும் நெட்டன்யாஹுவின் திட்டத்திற்கமைவாக ஈரானின் அணுசக்தி தளங்களை அளிப்பதே சிறந்த தீர்வாக அமையும் என்றும் ஜெர்மனியும் பிரான்சும் பிரித்தானியாவும் ஈரானுக்கு எதிராக நெட்டன்யாஹுவோடு கைகோர்த்துள்ளார்கள். அத்தோடு இந்த ஐரோப்பிய நாடுகளின் உச்சக்கட்ட அழுத்தத்தின் விளைவாக இன்று காலை சர்வதேச அணுசக்தி நிறுவனமானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய அளவை 408 கிலோகிராமாக உயர்த்தியுள்ளது. இதன் மூலமாக சிறிய மகசூலை கொண்டிருக்கக்கூடிய 24 அணு ஆயுதங்களை ஈரான் அவசரமாக உற்பத்தி செய்துவிட முடியும். மேலும் இந்த நிலைமையானது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலைமை என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. இந்த அறிக்கைகளை தொடர்ந்து நெட்டன்யாஹுவின் அரசு அலுவலகமும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஈரானின் அணுசக்தி திட்டமானது பாதுகாப்பான அணுசக்தி திட்டம் அல்ல என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது உலகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே மாறப்போகின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். எனவே அவசரமாக சர்வதேச நாடுகள் முன்வந்து ஈரானின் அணுசக்தி திறன்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பிக்க போகின்றோம் என்றும் நெட்டன்யாஹுவின் அரசு அலுவலகம் இன்று காலை அறிக்கையில் தெரிவித்திருந்தது. அத்தோடு இப்படியான நிலைமையில் ஈரானிய தரப்பினரும் அவர்களுடைய அடுத்த கட்ட எச்சரிக்கைகளை உயர்த்தியுள்ளார்கள். ஈரானினுடைய தென்கிழக்கு வான் பிரதேசத்தினை ஈரானிய பாதுகாப்பு படைகள் முழுமையாக இழுத்து மூடியுள்ளார்கள். வருகின்ற ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஈரானின் தென்கிழக்கு வான்பரப்பானது முழுமையாக மூடப்பட்டுவிடும் என்றும் அறிவித்துள்ளார்கள். எனவே காசாவில் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை எப்படியாவது ஏற்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே நெட்டன்யாஹு எல்லாவிதமான திட்டங்களையும் வகுத்து வருகின்றார். மேலும் நெட்டன்யாஹுவின் இந்த திட்டத்திற்கு பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் முழுமையான ஆதரவையும் வழங்கியுள்ளது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இதற்கான பதிலடிகளை வழங்குவதற்காகவும் ஈரானிய பாதுகாப்பு படையினரும் முழுமையாக தயாராகவே உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும்.
இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் உதவியோடு யாசர் அல் ஷபாபினுடைய தலைமையில் இயங்கி வரக்கூடிய கொள்ளை கும்பல்கள் தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் நேற்றிரவு அல் கஸ்ஸாம் படையினர் காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார்கள். யாசர் அல் ஷபாபின் கொள்ளை கும்பலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 7 புள்ளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய காணொலிகளையே அல் கஸ்ஸாம் படையினர் வெளியிட்டிருந்தார்கள். குறித்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு குறித்த காணொலியில் இன்னும் சில முக்கியமான புள்ளிகளையும் பலஸ்தீனிய போராளிகள் காண்பித்திருந்தார்கள். அதாவது துரோகி அப்பாஸின் ஃபதா அமைப்பின் அதிகாரிகளில் ஒருவரான கஸ்ஸான் அல் தஹினா என்கின்ற அதிகாரியும் குறித்த காணொலியில் காண்பிக்கப்பட்டிருந்தார். அதாவது யாசர் அல் ஷபாபின் கொள்ளை கும்பலுக்கு துரோகி அப்பாஸினுடைய ஃபதா அமைப்பினரும் முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தூதேவன் படையோடு ஒன்றிணைந்து யாசர் அல் ஷபாபும் அவனுடைய கொலைகார கும்பல்களும் துரோகி அப்பாஸின் ஃபதா அமைப்பின் அதிகாரிகளும் ஒன்றிணைந்து செயற்பட்டுள்ளார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் இந்த தாக்குதல் காணொலியை வெளியிட்டதை தொடர்ந்து யாசர் அல் ஷபாபின் குடும்ப தலைவர்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் முயற்சியில் தான் தொடர்பு பட்டிருப்பதாகவும் எங்களுடைய மகனான யாசர் அல் ஷபாப் அறிவித்திருந்தார். ஆனால் காலப்போக்கில் எங்களுடைய மகன் மீது எங்களுக்கு சந்தேகங்கள் எழுந்தன. இதைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய குடும்பத்தின் தலைவர்களோடும் எங்களுடைய பழங்குடியின தலைவர்களோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு யாசர் அல் ஷபாபை விசாரணைக்குட்படுத்தினோம். இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சரியாக பதில் அளித்திருக்கவில்லை. ஆனால் தற்போது எங்களுடைய மகனான யாசர் அல் ஷபாப் ஆக்கிரமிப்பு ராணுவத்துடன் ஒன்றிணைந்து கொடூரமான செயல்களை மேற்கொண்டு வருகின்றார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் எங்களுடைய குடும்பத்தின் கௌரவத்தையும் நட்பெயரையும் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் எங்களுடைய பழங்குடியினத்தின் கௌரவத்தையும் நட்பெயரையும் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் எங்களுடைய மகனான யாசர் அல் ஷபாபுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவுகளை நாங்கள் முறித்துக் கொள்கின்றோம். அத்தோடு பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்படுகின்றோம். ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைந்து செயற்படக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனைகளை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். மேலும் யாசர் அல் ஷபாபும் அவருடைய நண்பர்களும் ஹமாஸிடம் முழுமையாக சரணடைந்து விட வேண்டும் என்றும் யாசர் அல் ஷபாபினுடைய குடும்ப தலைவர்கள் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். அதாவது யாசர் அல் ஷபாபினுடைய பெற்றோர்களும் அவருடைய இன தலைவர்களும் ஆக்கிரமிப்போடு இணைந்து செயற்படக்கூடிய யாசர் அல் ஷபாபையும் அவனுடைய கும்பல்களையும் முழுமையாக அளிப்பதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய போராளிகளுடைய முடிவுகளுக்கு முழுமையாக கட்டுப்படுவதாகவும் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நாங்கள் வேட்டையாடுவோம். பலஸ்தீனிய மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் வேரோடு பிடுங்கி எறிவோம். எனவே இந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தற்போதே பின்வாங்கிவிட வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிகவும் கடினமாகவே அமைந்திருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். அடுத்து காசாவிலே 60 நாட்களுக்கு யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டீவ் விட்கோஃபினுடைய முன்மொழிவை நேற்றைய தினம் ஹமாஸ் தரப்பினர் நிராகரித்திருந்தார்கள். இதற்கான காரணங்களை நேற்றைய காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அதே நேரம் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபின் குறித்த முன்மொழிவை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொண்டு காசாவிலே 60 நாட்களுக்கு யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமெரிக்காவும் மத்தியஸ்தர்களும் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். எனவே இப்படியான சூழ்நிலையில் ஹமாஸினுடைய தலைமைகள் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய முன்மொழிவை மேலும் ஆராய்ந்து பார்ப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று காலை ஹமாஸினுடைய தலைமைகள் காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்ப்பு குழுக்களோடும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் அவர்களுடைய கருத்துக்களை பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான உத்தரவாதத்தினை பெற்றுக் கொள்வதன் மூலமாகவே இந்த ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தினை வழங்க முடியும் என எதிர்ப்பு குழுக்கள் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு இன்றிரவு ஹமாஸினுடைய தலைமைகள் ஸ்டீவ் விட்கோஃபின் முன்மொழிவு தொடர்பான அறிக்கை ஒன்றினை வெளியிடுவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான உத்தரவாதத்தினை வழங்கினால் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்போம் என்பதனையே அறிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு ஸ்டீவ் விட்கோஃப் இன்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தற்போது ஹமாஸ் தரப்பினர் குறித்த முன்மொழிவுக்கான சம்மதத்தினை வழங்காவிட்டால் ஹமாஸிடம் உயிரோடு இருக்கக்கூடிய பணைய கைதிகள் தொடர்பான தகவல்களையும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய பணைய கைதிகள் தொடர்பான பெயர் பட்டியலையும் நான் நிச்சயமாக பெற்றுத் தருவேன். காசாவிற்குள்ளே மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு ஈடாக நான் இந்த தகவல்களை ஹமாஸிடமிருந்து பெற்றுத் தருவேன் என ஸ்டீவ் விட்கோஃப் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். அதாவது ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் சம்மதிக்காவிட்டால் உணவை ஆயுதமாக பயன்படுத்தி மனிதாபிமான உதவிகளை ஆயுதமாக பயன்படுத்தி ஹமாஸிடம் உயிரோடு இருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய பெயர் பட்டியலை பெற்றுத் தருவதாகவே ஸ்டீவ் விட்கோஃப் பணைய கைதிகளின் குடும்ப உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 24 மணித்தியாலங்களாக காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த வான்வழி தாக்குதல்களிலே 72க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலேயே உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் வடக்கு காசாவிலிருந்து ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டளையிட்டுள்ளது. அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸ்ஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும்
ஒன்றிணைந்து கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது பொறிவைக்கப்பட்ட வீச்சை நோக்கி இஸ்ரேலிய படைகளை நகர்த்தியுள்ளார்கள். மேலும் சிப்பாய்களும் அதிகாரிகளும் குறித்த வீச்சை அடைந்ததும் பொறியை வெடிக்கச் செய்து அவர்களை மொத்தமாக அழித்துள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலே உயிர் தப்பிய சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜே ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களையும் மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அல் ஃபுகாரி பிரதேசத்திலே 25க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஆயுதங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய 2 போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் அதனோடு இருக்கக்கூடிய சிப்பாய்களும் அதிகாரிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே அல்கஸா மற்றும் அல் குதுஸ் படைகளுடைய உயரடுக்கு போராளிகள் களமிறங்கி நேற்றிரவு உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே நேற்றிரவு கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பலஸ்தீனிய உயரடுக்கு போராளிகள் குறித்த பிரதேசத்திலே களமிறங்கி ஆக்கிரமிப்பு ராணுவ சிப்பாய்களை சுற்றி வளைத்து பூச்சிய தூரத்திலே அவர்களை கொத்தாக தட்டி தூக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறைந்தது குறித்த தாக்குதல்களில் 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து அல்-அக்ஸா படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே வீடொன்றிற்குள்ளே பதுங்கியிருந்த சிப்பாய்களை இலக்கு வைத்து கூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். டிபிஜே ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறித்த கட்டிடத்தோடு அதற்குள்ளே இருந்த சிப்பாய்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 போர் வாகனங்களும் 30க்கும் அதிகமான சிப்பாய்களும் அதிகாரிகளும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.